ನಿಧೀಸಭೂಜ್ಯ ನಿಗಮಸ್ತುದಾ ನಿತ್ಯಮಘೋನ್ನದಿ ಸಂಪತ್ತಿ ಸಮ್ಮದ ಸಂಕೀ ಸರಸ್ವತೀ ನಮಸ್ತುಭ್ಯಂ ವರದೆ ಕಾಮರೂಪಿಣಿ ವಿದ್ಯಾರಂಭಂ ಕರಿಷ್ಯಾಮಿ ಸಿದ್ಧಿರ್ಭವತು ಮೇ ಸದಾ ಶಾರದಾ ಶಾರದಾಂಬೋಜವದನಾ ವದನಾಂಬುಜೇ ಸರ್ವದಾ ಸರ್ವದಾಸ್ಮಾಕಂ ಸನ್ನಿಧಿಂ ಸನ್ನಿಧಿಂ ಕ್ರಿಯಾತ್ சரஸ்வதிம் சத்யவாசா சுதாம் சுசம விக்கிரகம் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகல கலாவல்லியே தேவி சரஸ்வதி வாழ்விப்பதால் அவள் சாந்தலட்சுமி என்று சொல்லப்படுகின்றாள். அது மட்டுமல்ல, நாம் இந்த உலகிலே வாழும்போது தேவையான சந்தான லட்சுமியாக அவள் இருக்கின்றாள். அது மட்டுமல்ல, வெற்றியை தருகின்ற விஜயலட்சுமி தேவி துர்க்கையே ஆத்தாளை எங்கள் அபிராம மல்லிகை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளமும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அரையாழி அரிதுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே. அதற்கு ஆதாரமாக இருந்து உஜ்ஜீவனத்திற்கு வாழ்வதற்கு வேண்டிய ஆதாரங்களை தரக்கூடிய இந்த லோகத்திலே பிழைத்திருந்து ஒவ்வொரு உயிரும் பிறந்த உயிர் வந்து தன்னிடம் அபயம் என்று சொல்லி அவள் திருவடியிலே சென்று நின்று அவளிடத்திலே சொல்லுகின்ற குறைகளை தள்ளாமல் காது கொடுத்து கேட்டு உன் குறை என்ன என்று தீர்த்து வைப்பதற்காகவே இருக்கிறாளா. இப்படி ஸ்படிகாக்ஷஸ்ரஜம் பத்மம் புஸ்தகம் ச சுகம் கரைஹி பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து திருமலைக்கு வருகிறார். திருமலைக்கு வந்து அங்கு நந்தவனம் அமைக்கின்ற ஒரு நிலையிலே நந்தவனத்தோடு அங்கு ஒரு நீர்நிலையை அமைக்க வேண்டும் என்கின்ற நிலையில் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பணியே